கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் எதற்காக கொண்டாடப்படுகிறது, கிறிஸ்துமஸின் உண்மையான பொருள் என்ன என்று அறியாமலே பண்டிகை நோக்கில் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருவது வேதனைக்குரிய விஷயமாகும். ஒரு கிறிஸ்தவ கூடுகையில் கிறிஸ்துமஸ் தொடர்பான நிகழ்வுக்கு சென்ற பொழுது அங்குள்ள மக்களிடம் கிறிஸ்துமஸ் என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்று கேள்வியை நான் கேட்டேன். அப்பொழுது அனைவரும் உற்சாகமாக சத்திரம், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், வண்ண வண்ண விளக்குகள், கேரல்கள், கேக், சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் மரம், ஸ்டார் என அடுக்கிக் கொண்டே சென்றனர். ஒருவர் கூட கிறிஸ்துமஸுக்கு காரணம் கிறிஸ்து என்று கூறவில்லை. கிறிஸ்தவ உலகமே கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகிற்கு வந்தார் என்கின்ற உலகளாவிய உண்மையை உள்ளங்கையில் மறைத்துவிட்டு கிறிஸ்துவை குழந்தையாக பாலகனாக பாவித்து அவரை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்த வைக்கும் தாலாட்டுகளே கிறிஸ்துமஸ் பாடல்களாக தொடர்ந்து இன்று வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த கிறிஸ்து பிறப்பில் நாம் என்ன பங்கு வகிக்கிறோம்? இருள் நிறைந்த உலகம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் இந்த உலகில் நாம் என்னவாக இருக்கிறோம் என சில சிந்தனைகளை இன்று நாம் அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து பிறப்பில் நேரடியாக தொடர்புள்ள ஒரு விஷயம்தான் நட்சத்திரம். அநேக கிறிஸ்தவ வீடுகளில் விதவிதமான வண்ண வண்ண நட்சத்திரங்களை தங்கள் வீடுகளில் தொங்கவிட்டு தங்களது பண்டிகை பக்தியை வெளி உலகத்திற்கு பறைசாட்டி கொண்டிருப்பதை காண முடியும். இந்த நட்சத்திரம் என்பது என்ன? இந்த நட்சத்திரம் தேவனுடைய படைப்பில் எவ்வளவு அற்புதமானது. கிறிஸ்து பிறப்பில் இதன் பங்கு என்ன என்றும் இந்த நட்சத்திரங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் எனவும் இன்று சிந்திக்கலாம். இரவை வண்ணமயமாக்கும் இந்த நட்சத்திரம் என்பது ஒரு ஒளிரும் கோள் ஆகும். இந்த கோள்கள் நிலவினை போல் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று இரவிலே பிரகாசிக்கும் ஒரு கோள் ஆகும். அழகு தமிழில் இதனை விண்மீன் என அழைப்பதுண்டு. எண்ண முடியாத அளவில் 100 பில்லியனுக்கு மேல் இந்த நட்சத்திரங்கள் உள்ளன என வான் அறிவியல் கூறுகிறது. இந்த நட்சத்திரங்களின் ஒளி பூமிக்கு வந்து சேர்வதற்கு 4.2 ஆண்டுகள் ஆகின்றன என ஆராய்ச்சி கூறுகிறது. இந்த நட்சத்திரங்கள் ஒளி, வெப்பம், புற ஊதா கதிர்கள் மற்றும் ஊடு கதிர்களை உமிழும் தன்மை கொண்டவையாகும். 1534ஆம் ஆண்டிலேயே வான் சாஸ்திரத்திலே பெயர் போன கிரேக்க நாடு நட்சத்திரங்களுக்கென தனி அட்டவணை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். மீனவர்கள் பழைய காலங்களில் காலையில் தோன்றும் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கண்டு வெள்ளி பூத்துவிட்டது, நாம் கரை திரும்பலாம் என நேரத்தை கணக்கிடும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. நட்சத்திரங்கள் பிரகாசமானவை என சங்கீதம் 148:3 வாசிக்கிறோம். இந்த விடியற்காலத்து நட்சத்திரங்களை பற்றி யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களை பற்றி யூதா குறிப்பிடும் பொழுது அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நட்சத்திரங்களை உண்டாக்கியவர் தேவன் என்று யோபு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூறுகிறார். தேவனை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ரெம்பானனும் நட்சத்திர சொரூபத்தை சுமந்ததாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது வலது பாரிசத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படி வெளிச்சம், வழிகாட்டுதல், வல்லமை, மாட்சிமை என பல்வேறு பொருளில் நட்சத்திரம் வேதத்திலே பேசப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரத்திலிருந்து இருளான உலகில் வழிகாட்டும் நட்சத்திரம் நாம் என்ற பொருளில் சில சத்தியங்களை இன்று சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பார்த்து பணிந்து கொள்ள வந்தார்கள் என வாசிக்க முடியும். இந்த சாஸ்திரிகள் அதாவது யூதேயா தேசத்திற்கு கிழக்கில் அமைந்த பெர்சியா மற்றும் பாபிலோன் அதாவது இன்றைய ஈராக் தேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம் என வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். இவர்களது சரித்திரம் வாய்ந்த இந்த உன்னத பயணத்திற்கு GPS ஆக செயல்பட்டு வழிகாட்டியது இந்த நட்சத்திரம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உண்மையில் காட் பொசிஷனிங் சிஸ்டமாக இந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது வியப்பிலும் வியப்பு. இந்த சாஸ்திரிகள் வானத்தை படித்த அளவு வேதத்தை படிக்கவில்லை என்பதால் நட்சத்திரத்தை விட்டு வழி விலகி ஏரோதினிடத்தில் சென்று விசாரிக்கிறார்கள். இந்த உலகம் உண்மையான தேவனை கண்டுபிடிக்க தவறான இடத்தில் நிற்பதை காண முடியும். ரைட் ஆட்டிடியூட் பட் ராங் பிளேஸ். ஏரோது யூதன் அல்ல, ஆனால் இந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை ஏரோதின் அரண்மனையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உலகம் சரியான நோக்கத்தில் தவறான இடத்தில் நின்று கொண்டிருப்பதை கண்டு அவர்களை வழிகாட்டும் விடிவெள்ளி நட்சத்திரங்களாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதே உண்மை. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வாசிப்பது போல், உண்மையில் நாம் தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்று இந்த உலகத்தில் ஒளிர்கிறோமா? உலகிற்கு இந்த மெய்யான ஒளியை காட்டுகிறோமா? இருள் நிறைந்த உலகில் உண்மை தேவன் எங்கே என்று திசை மாறும் மக்களுக்கு மெய்யான வழியை காட்டுகிறோமா என சிந்திக்க வைக்கிறது இந்த சம்பவம். மேலும் தவறான இடத்தில் சரியான நபரை தேடுவதால் பல்வேறு குழப்பங்கள் அரண்மனையிலே நிலவியதையும், அந்த நகரத்தார் கலக்கம் கொள்ளவும், இதனால் பிள்ளைகளை கொலை செய்யும் நிலை எழவும், யோசேப்பு குடும்பத்தோடு எகிப்துக்கு இடம்பெயரவும், இப்படி பல தொடர் நிகழ்வுகள் நிகழ காரணமானது இந்த தவறான பாதை. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே தேவனை தகாத இடத்தில் தேடிக்கொண்டிருக்கும் மக்களை சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கும் நட்சத்திரங்களாக நாம் இருக்கிறோமா என சிந்திக்கலாம். இருளில் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என வாசிக்கிறது போல, நட்சத்திரம் வழிகாட்டிய திசையில் பயணித்து வந்த இந்த சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தவறான இடத்தில் சரியான நபரை தேடியவர்களை சரியான இடத்தில் சரியான நபரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது இந்த நட்சத்திரம். ஞானிகளாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியும் ஒரு உன்னத அர்ப்பணிப்புக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டியது, வழிகோலியது என்பது எத்தனை மகிழ்ச்சி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னபடி இந்த இருளான உலகத்திலே பணம், அந்தஸ்து, பெருமை, கல்வி, ஞானம், குடும்பம், சமுதாய பெருமை போன்ற சுய இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தேவனுடைய பாதத்தில் விழச் செய்யும் பணிக்காகவே தேவன் நம்மை தெரிந்துள்ளார் எனவும், அந்த பணியில் நாம் எந்த அளவு அந்த நட்சத்திரங்களைப் போல உண்மையான வழிகாட்டிகளாக நாம் வாழ்கிறோம் என்பதும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். நட்சத்திரங்களால் வழிகாட்டப்பட்ட சாஸ்திரிகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் நட்சத்திரத்தை தேடவில்லை. மாறாக தேவ சத்தத்தின்படி மாற்று வழியை தெரிந்து சென்றார்கள் என மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த இருளான சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராக வழிகாட்டும் பணியை நிறைவேற்ற வேண்டிய நாம், அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கும் வகையில் அவர்களை நாம் தயார் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றாகும். நமது பணி வழிகாட்டுதல் மட்டுமே. வழி பெற்றவர்கள் பின்பற்ற வேண்டியது நட்சத்திரத்தை அல்ல, தேவ சத்தத்தை. ஆம், அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கும் வகையில் அவர்களை டியூன் செய்ய வேண்டியது நமது கடமையாகும். தேவ சத்தமும் தேவ சித்தமும் இல்லாமல் எந்த மனிதனின் ரட்சிப்பும் பின்மாற்றத்திற்கு வழிகோலும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என வாசிக்கிறோம். தேவனை சந்தித்த பின்னர் சாஸ்திரிகளின் வழி மாறுகிறது. தேவ சத்தம் கேட்ட பின்னர் அவர்கள் பாதை மாற்றம் பெறுகிறது. தேவ சத்தம் கேட்ட பின்பு புதிய பயணம் தொடர்கிறது. தேவ சத்தத்தை கேட்காத எந்த ஆத்துமாவும், தேவ சித்தம் செய்யாத எந்த பயணமும் நிச்சயம் வெற்றி பெற இயலாது. இந்த இருளான உலகத்திலே திசை மாறி பயணிக்கும் மக்களை தேவனை சந்திக்க செய்யும், தேவ சத்தத்தை கேட்க செய்யும் உன்னத பணியில் ஒளிரும் நட்சத்திரங்களாக இருக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துவை சந்திக்காமலே, கிறிஸ்துவை பற்றி சிந்திக்காமலே கிறிஸ்து பிறப்பை ஏரோதின் அரண்மனையிலே கொண்டாடும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து உண்மையிலே பிறந்திருக்கும் இடத்தை காட்டவும், கிறிஸ்து நமது உள்ளங்களிலே பிறக்க வேண்டும் என்கின்ற உண்மையை உலகுக்கு காட்டும் உன்னத நட்சத்திரங்களாகவும், தேவ சத்தத்தை அவர்கள் கேட்கும் வகையில் அவர்களை வழிநடத்தும் உன்னத பாத்திரங்களாகவும் தொடர்ந்து வாழ தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.